ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் 1/2 கப் வார்ம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாதுங்க, லைக் நம்ம கையை தொட்டால் உள்ளே பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகிடணுங்க. சுகர் கிறிஸ்டல்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இது ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். அதுக்கப்புறமா இது ரெஸ்டிங் டைமில் ப்ரெட் எடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலி பார்த்திங்கன்னா இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே ப்ரெட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் டீட்டெயிலாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரிங்க ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம எக்கில் டிப் பண்ணும் போது இது சூப்பராக ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஜென்ரலி நான் இந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணதில்லைங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே அவங்க வீட்டில் இருந்த ஹெல்ப்பர் இப்படி தான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வேலை பார்த்தாங்களாம். அவங்க இதை சொல்லி கொடுத்துருக்காங்க போல். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டேங்க. ஜென்ரலி பார்த்திங்கன்னா இதில் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணுவாங்கங்க. ஆனால் நான் சின்னமன் ஆட் பண்ணாமல் நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் கார்டமம் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா 2 முட்டை உடச்சி விடுங்க. உடச்சிட்டு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த பாலோட முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணுங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சுகரை ஹனியோட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கார்டமம் சின்னமன் பவுடரோடையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னா வெனிலா எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மிக்சரை ஒரு வைடராக இருக்க பவுல்லையோ இல்லை பிளேட்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ப்ரெட்டில் டிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது இந்த எக் மிக்சரில் நம்மளோட ப்ரெட் எடுத்து அழகாக இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாங்க. 2 சைடும் 2 முறை டிப் பண்ணி நம்ம தோசைக்கல்லில் போட்டு தவா பண்ணி எடுத்துடலாம். நான் வீடியோவில் கொடுத்துருக்க மாதிரி எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக 6 ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணலாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணும் போது ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாங்க. ஏன்னா இது எக் மிக்சர் தானே. ஸோ எக் ஈஸியாக குக் ஆகிடும். நீங்கள் உடனே திருப்பி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்டலைஸ் ஆகாது. ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மேலே கிறிஸ்பியாக இருக்குங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. லைக் அந்த ப்ரௌனிஷ் வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் கலர் வரும்போது எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுலேயே நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு எந்த சிரப்பும் தேவைப்படாதுங்க. இன்கேஸ் ஸ்வீட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேப்பிள் சிரப்போ இல்லை ஹனிலையோ டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸோ இல்லை மற்ற பெரிஸோ ஆட் பண்ணிங்கன்னா பக்காவாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.